கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சி நகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா இந்து வித்யாலயா பள்ளியில் மாணவ மாணவிகளின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் அறிவியல் மற்றும் கைவினை கண்காட்சி நடைபெற்றது. இதில் தென்னை மரம், பனை மரம், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு மாணவர்கள் உருவாக்கிய படைப்புகள் மற்றும் பல்வேறு கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாமும் நடைபெற்றது. இந்த கண்காட்சி மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாமை முன்னாள் அகில இந்திய மருத்துவ சங்க தலைவர் விஜயகுமார், காங்கிரஸ் மாநில பொருளாளர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ரூபி மனோகரன், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயசீலன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அகில இந்திய மருத்துவ சங்க தலைவர் விஜயகுமார், புறநகர் பகுதியில் அமைந்துள்ள பள்ளியில் இது போன்ற கண்காட்சி நடத்தப்படுவது பெருமைக்குரிய விஷயம் என்றும் இது மாணவர்களின் திறமைகளை மேலும் வளர்க்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வு தொடர்பான விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழகம் மட்டுமே நீட் தேர்வு வேண்டாம் என்று கூறி வருவதாகவும் பிற மாநிலங்களில் இது போன்ற எதிர்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். இதனால் நீட் தேர்வு வேண்டாம் என்ற விவாதம் தேவையற்றது என்றும் நீட் தேர்வு கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் அவர் தனது கருத்தை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கே விஜயகுமார், அகில இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர், ரோட்டரி மாவட்டம் 3212 முன்னாள் கவர்னர். திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ட்ரடக்ஷன். இன்றைக்கு என்னை ஒரு தலைமை விருந்தினராக இந்த எக்ஸ்போவுக்கு அழைத்த ஸ்ரீ கிருஷ்ணா ஹிந்து வித்யாலயா பள்ளிக்கூடத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த குழந்தைகள் எல்கேஜியில் இருந்து ஆரம்பித்து ஹையர் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மிக அருமையாக எக்ஸ்போ ப்ரோக்ராமில் பல கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பாராட்டுவதற்கான விஷயம். இவ்வாறான ஒரு ரூரல் பள்ளிக்கூடத்தில் இந்த முயற்சியை எடுத்தமைக்கு அதனுடைய நிர்வாகிகள், குறிப்பாக ரூபி மனோகரன் சார், ஹைச்சம் பிரின்சிபல் மேடம் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதிரியான எக்ஸ்போ இந்த குழந்தைகளுக்கு மட்டுமின்றி இந்த ஊருக்கே ஒரு உந்துதலாக இருக்கும். வருங்காலத்தில் கண்டுபிடிப்புகள் நிறைந்த ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதை மேலும் மேலும் பலப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒருமுறை இந்த பள்ளிக்கூடத்திற்கு அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக் சைடு இந்த மாதிரியான சமூக செயல்பாடுகளில் விஞ்ஞான ரீதியில் பல காரியங்களை செய்து கொண்டிருந்த பள்ளிக்கூடம் மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவில் நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரு மருத்துவ சங்க நிர்வாகியாட்டு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சார், தமிழகம் மட்டும்தான் சொல்லுது, வேறு எந்த ஸ்டேட்டும் சொல்லலை. இதில் இருந்தே தெரியுது அது தேவையில்லாத ஒரு விவாதம். நீட்டு கட்டாயம் வேணும்.